ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழக மக்களுக்கு அடுத்த 2-3 வாரங்களில் மாதம் ரூபாய் 3000 பெறக்கூடிய அளவுக்கு தமிழக அரசு ஒரு சூப்பரான திட்டத்தை ஒன்றை அறிவித்துள்ளாங்க. இந்த அறிவிப்பு சம்மந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த 2-3 வாரங்களில் நீங்கள் மாதம் ரூபாய் 3000 பெறக்கூடிய அளவுக்கு தமிழக அரசு திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளது. உடனடியாக ஆவணங்களை எல்லாம் தயார் செய்து விண்ணப்பித்தால் நீங்கள் இந்த நிதியுதவியை பெற முடியும் அப்படின்ற சொல்கிறாங்க. அதாவது உங்கள் வீட்டில் புதிதாக திருமணமானவர்கள், அரசு பள்ளிக்கு செல்லும் பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் இருந்தால் உங்களுக்கு வீடு தேடி ரூபாய் 3000 மொத்தமாக வரும். அதன்படி மகளிர் உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் திட்டம், புதிதாக தமிழ் புலவன் திட்டம் ஆகியவற்றை தொடங்கப்பட உள்ளன. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளன. மொத்தம் 1.5 லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்பட உள்ளது. இதில் புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புது ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோர்களுக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக 2.30 லட்சம் பேர் இணைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இன்னும் 3 வாரங்களில் இதற்கான விண்ணப்ப காலக்கெடு முடியும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 2 முக்கிய நோக்கங்களை கொண்டது. குடும்பத்திற்காக வாழ்நாளெல்லாம் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்புக்கு கொடுக்கும் அங்கீகாரம் முதன்மையானது. ஆண்டுக்கு 12,000 ரூபாய் உரிமை தொகை என்பது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி, வாழ்க்கை தரத்தை உயர்த்தி, சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பதற்காகவே பெரும்பாலும் கணக்கில் கொள்ளப்படாத பெண்களின் உழைப்பை முறையாக அங்கீகரிக்கப்பட்டிடவே பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கி கல்வி உரிமையிலும் வேலைவாய்ப்பிலும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் இடஒதுக்கீடு அளித்து பெண் உரிமை போற்றிட கலைஞர் அவர்களின் பெயரால் இந்த மகளிர் உரிமை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே தான் இந்த திட்டத்துக்கு மகளிருக்கான உதவித்தொகை என்று இல்லாமல் மகளிர் உரிமை தொகை என்று கவனத்துடன் பெயரிட்டுள்ளனர். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விரைவில் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. இந்த முறையில் இதில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. அதன்படி முன்பு முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு இந்த முறை பணம் கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க ஆலோசனை செய்யப்பட்டு வருது. புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கடந்த வருடம் தமிழ்நாடு பட்ஜெட்டில் மூவலர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழே பெண்களுக்கு திருமண உதவித்தொகையும் தாலிக்கு தங்கமும் வழங்கப்பட்டு வந்தது. இந்த திட்டத்தை மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்று மாற்றப்படுவதாக அறிவித்தார். அதன்படி அரசு பள்ளிகளில் படிக்கும் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அவர்கள் இளங்கலை படித்து முடிக்கும் வரை இந்த தொகை வழங்கப்படும். மாணவிகள் இதற்காக எங்கும் செல்ல வேண்டியதில்லை. நேரடியாக அவர்களின் வங்கி கணக்கில் இதற்கான தொகை செலுத்தப்படும். புதுமை பெண் திட்டம் என்று இந்த திட்டத்துக்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் தொடக்க விழா தான் கடந்த வருடம் நடந்து 1 வருடமாக பணம் கொடுக்கப்படுது. இன்னும் 3 வாரங்களில் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட உள்ளது. புதுமை பெண் திட்டம் போலவே மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புதுமை பெண் திட்டம் போலவே மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்கப்படும். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்திற்கு 2.5 லட்சம் தொகுப்பு வீடுகளை புனரமைக்கும் திட்டத்திற்கு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளியில் படித்து கல்லூரி சேரும் மாணவர்களுக்கு இந்த நிதி உதவி வழங்கப்படும். இளங்கலை படித்து முடிக்கும் வரை மாணவர்களுக்கு இந்த தொகை வழங்கப்படும். மாணவர்களுக்கு இதற்காக எங்கும் செல்ல வேண்டியதில்லை. நேரடியாக அவர்களின் வங்கி கணக்குகளில் இதற்கான தொகை செலுத்தப்படும். தமிழ் புதல்வன் திட்டம் என்று இந்த திட்டத்திற்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் தொடக்க விழா விரைவில் நடைபெற உள்ளது என்று தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா தமிழக மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்புன்னு சொல்லலாம். ஒரு வீட்டில் பெண்களுக்கு 1000 ரூபா உரிமை தொகை வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டில் பெண் குழந்தைகள் யாராவது படிக்கிறாங்க, காலேஜ் போகிறாங்கன்னாக்கா அவங்களுக்கும் 1000 ரூபா மாதம் வழங்கப்படுது. ஸோ அதுதான் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக வழங்கப்படுது. அதே போலவே ஒரு பையன் இருக்கான் அப்படின்னாக்கா அவனும் காலேஜ் போகிறான் அப்படின்ற பட்சத்தில் அவனுக்கும் தமிழ் புதல்வன் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமா 1000 ரூபாய் வழங்க போகிறாங்க. இந்த திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் அப்படின்றத தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் 2-3 வாரங்களில் தமிழக மக்களுடைய வங்கி கணக்கில்
கிட்டத்தட்ட 3000 ரூபாய் வந்து மாதம் மாதம் வைக்கப்பட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா தமிழக மக்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செய்தி சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.